ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது கேரளா சீரீஸோட லாஸ்ட் வீடியோ. இது எங்களோட டே 4. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:56 ஆகுது. நாங்கள் ட்ரிப்புக்கு கிளம்பி இன்னையோட 4வது நாள் ஆகிடுச்சு. நாம் பல திட்டத்தோடு வந்தோம் ஆனக்குளத்துக்கு. கனமழை காரணமாக இங்கே இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸும் டெம்ப்ரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் எங்கள் பைக்கை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் இன்றைக்கி ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்ப போகிறோம். இப்போது நான் சொன்னது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக எடுத்து அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஆனைக்குளம் is a serene village famous for its lush greenery and tranquility. இங்கே வரும்போது நீங்கள் இயற்கையின் அழகையும் அமைதியையும் அனுபவிக்க முடியும். The village is surrounded by beautiful landscapes, making it an ideal spot for nature lovers. இங்கே இருக்கிற பசுமையான காடுகளும் மலைகளும் உங்களுக்கு சற்றும் சளைக்காத ஒரு மறக்க முடியாத அழகான அனுபவமாக இருக்கும். சரி, ஓகே, இன்னைக்கு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போய் நம்ம பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம பேசிட்டு வேறு ஏதாவது இடம் இருக்கானோ கேட்டுக்கிட்டு முடிஞ்சால் அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போது நாம் பார்த்துட்டு இருக்கிறது தான் இதுதான் ஆனைக்குளம் லேக். ஈவினிங் 5:30 வரைக்கும் இதுக்குள்ளே நம்ம இறங்கி போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அதுக்கு மேலே நம்ம யாருமே உள்ளே போகக்கூடாது. அதுக்குண்டான வார்னிங் போர்டு தான் இது. டீ குடிக்காமல் அந்த டேவை நம்மளால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. நான் அப்படி தான். அப்படியே டீ குடித்து முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து அந்த லேக் வியூவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த லேக்கை பார்த்த பிறகு அதுக்குள்ளே இறங்காமல் இருக்க முடியல. அப்படியே லைட்டாக கால் நினைச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கியாச்சு. அப்படியே பக்கத்தில் ஒரு பார்க் இருந்தது. சரி, அப்படியே உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழியை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். திரும்பவும் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்ச நேரம் நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனக்கு இந்த மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த ரிவர் கிராசிங் பிரிட்ஜில் கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதோ பாருங்கள், ஆர்ட்டு. இவர் தான் ஆர்டிஸ்ட்டு. அட்டைப்பூச்சி செஞ்ச வேலையை பாருங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் அட்டை அதிகமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷூ போட்டுருந்தோம், உள்ளே ஏறிடுச்சு. ஸோ நான் வீடியோவில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வாட்டர் ஃபால்ஸை தான் நான் சொன்னேன். இங்கே போகிறது வந்து நம்ம ஜீப்பில் ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும். ஆனால் நம்ம இப்போ நடந்து கூட போகலாம். ஆனால் வந்து அது கொஞ்சம் பக்கத்தில் தான் போக முடியும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலெலாம் போக முடியாது. நாங்கள் உள்ளே போய் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 பேரும் வந்து ஆனைக்குளத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம்னா இங்கே ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸு, பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்க தான் வந்தோம். வாட்டர் ஃபால்ஸ் இன்னொரு
இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால சரியான தண்ணிங்க. நல்ல தண்ணி பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்கு. மற்ற டைம்ல எல்லாம் வந்தோம்னா இவ்வளோ தண்ணி பார்க்க முடியுமான்னு தெரியல எங்களால். மழை பெஞ்சாலும் அது ஒரு சூப்பராக இருக்குது. நேச்சர் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள். ஆனப்பழம் வெறும் 3,000 மட்டும் போயிட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வண்டி அதிகமாக அப்படியே டிராஃபிக் அப்படி இப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் கம்மி, ரூம்ஸ் கம்மி, வண்டியே போக மாட்டேங்குது. ரோட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வீடியோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே காலியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ப்ரைவேட்டான இடமா இருக்குது இதெல்லாம். இது பாருங்கள், நாங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கோம். அது யாருமே இல்லை. எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கேயே இருக்கலாமான்னு தோணுது எங்களால். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். பாருங்கள், ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு இருந்தேன். அங்கேருந்து எப்படி என் மேலே ஏறிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். திரும்பவும் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த தடவை சரியான மழைங்க. பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்கள். இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம உள்ளெல்லாம் இறங்கக்கூடாது. எப்போ வேணாலும் ரொம்ப அதிகமான தண்ணி வரலாம். என்னென்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, மழை பெய்யாதப்போ சம்மரில் வந்திருந்தோம் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இறங்கி குளிச்சிருக்கலாம், செம்மையாக இருந்திருக்கும். இந்த தடவை அதை மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். மழை திடீர்னு வந்து செம்ம கொலை காட்டுது. திடீர்னு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. ஆனால் நாங்கள் நல்ல வேலை 2 கொடை எல்லாமே எடுத்து வந்ததுனால எங்களுக்கு ரிப்பேரிங்காக இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கிளைமேட் இருந்தாலும் நாங்கள் அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். மாப்ள வணக்கம்டா மாப்ள, தேனியில இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேரும் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸில் அங்கே ஒரு கல் தெரியுதுங்களா, கல் மேலே உட்காந்து வீடியோ எடுக்க போகிறோம். அதுக்காக அங்கே போயிட்டுருக்கோம். அப்படியே லைட்டாக போயிட்டு இந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டு நம்ம பசங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கப்பா, நாங்கள் ஃபால்ஸ் கிட்ட வந்துருக்கோம். ஃபால்ஸ் காமிக்கிற பாருங்க, வேற லெவலில் இருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மழை அதிகமாகிடுச்சு. ஆனால் மழை பெய்கிற டைமில் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸுக்கு நடுவில்லாம் போய் நிற்கக்கூடாது. அது ரொம்ப ரிஸ்க்கு தான். எப்போ வேணாலும் அந்த காற்றாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வரலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஆர்வத்தில் போயிட்டு இறங்கி நின்றுட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாரும் இந்த தப்பை செய்யாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஆனக்குளம் வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நீங்கள் குளிச்சு பாருங்கள், தண்ணி கம்மியாக இருக்க டைமில். பாருங்கள், இன்னொரு அட்டை வந்து திரும்பவும் காலைல ஏறிட்டுருக்கு. அதான் அப்பப்போ செக் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இது வந்து ரொம்ப சகஜம்தான். வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வர இருப்பா, கையில் பிடிச்சிருப்பா. ரூமில் போய் செக் பண்ணணும். ஷூ எல்லாம் கட்டிட்டு பேண்ட் எல்லாம் கட்டிட்டு செக் பண்ணணும்.
ஏன்னா நாங்கள் போய் அங்கங்கே உட்காந்து உருண்டு பேர்ந்து வந்தோம். உடம்புல ஒன்றும் எங்கெங்கே இருக்குன்னு தெரியல அப்போ போச்சு. அம்மா அது கடிச்சிருச்சு வச்சுக்கங்களேன், ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அரிப்பு எடுத்துக்கிட்டு எரியுது. ஜீவோ பாருங்க செம்மையா இருக்கு. அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. மழை பெஞ்சு விட்டுக்கிட்டு என்ன சூப்பரா இருக்கு. ஏதோ அந்த கிங்காங் படம்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த காடு ஒன்று காட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு. அப்படியே நேரில் பார்த்த மாதிரி. ஏன்னா கிங்காங் அந்த அமேசான் காடு மாதிரி இருக்கு. அவ்வளோ டீப்பா. கேரளான்றதை நம்ப முடியல. ஆனால் கேரளா வந்து அழகா அழகுதான் பார்க்கறதுக்கு. அந்த மலை எல்லாம் அவ்வளோ சூப்பராக அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த மிஸ்ட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க. நிறைய பேர் இந்த இடத்த பற்றி தெரிய மாட்டேங்குது. தாராளமாக செம்ம வந்துட்டு ஒரு 3 நாள் கூட அழகாக ரூம் புக் பண்ணிவிட்டு ரூம்லாம் அங்கங்கே ஹோம் ஸ்டே இங்கே பாருங்க. இங்கே கூட ஹோம் ஸ்டே போட்டுருக்காங்க. நம்பர் கூட கட்டுற மாதிரி. அங்கங்கே டென்ட் ஸ்டே நல்ல நல்ல ஹோட்டல்லாம் இருக்குது. நல்லா 2-3 நாள் புக் பண்ணோமா நல்லா இருந்தது. போகிற வழியிலேயே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அதாவது ரூமுக்கு பின்னாடியே சொல்கிறேன். குளிச்சுட்டு அப்படியே நல்லா பார்த்துட்டு நல்லா சூப்பராக வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஆனக்குளம் அந்த லேக்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் இருக்குது. இது ஒரு டென்ட் ஸ்டே செட்டப்பில் இருக்க ஒரு காட்டேஜ் மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இது ஆன்லைனில் போட்டிங்கனாலே வருது. இந்த ரூம் வேணால் நீங்கள் புக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக ஆன்லைனில் தான் புக் பண்ணிவிட்டு வரணும் போல் இருக்குது. நாங்கள் வந்து நேரில் ட்ரை பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. கான்டாக்ட் பண்ணுறது கூட இங்கே ஆள் இல்லை. ஆல்ரெடி நம்ம புக் பண்ணியிருந்தோன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு விடுவாங்க போல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பி ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். வெளியே பாருங்கள் அப்படியே ஒன்றும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. 3-3.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அங்கே போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 11 மணி. டைம் போனதே தெரில. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். இதோ இந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். இப்போது நாங்கள் குளிச்சுட்டு லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டோம். நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஆனைக்குளத்தில் தான் இருக்கோம். இப்போ பாருங்கள் இங்கே நாங்கள் இருந்த ரூமை காட்டுறேன். இந்த ரூமில் தான் நாங்கள் இருந்தோம். இது பாத்ரூம். 3 பேர் படுத்தோம். நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ரூம்லேருந்து வியூவை பாருங்கள். ரூம்லேருந்து உங்களுக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் காட்டுற பாருங்க. பாருங்க ரூம்லேருந்தே வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. ஜூம் பண்ணி காமிங்க. ஓகேங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. சரியான வாட்டர் ஃபால்ஸ். திரும்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அவ்வளோதான். ஆனைக்குளத்துலேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். இதுக்கப்புறம் லக்கேஜ் பேக் பண்ணுறதை காமிக்கிறேன். பேக் பண்ணிவிட்டு அப்படியே பைக்கில் போக வேண்டியது தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ரூமை வந்து காலி பண்ணிட்டு ஆனைக்குளத்துலேருந்து காலி பண்ணிட்டு இப்போ வந்து மூணாறு போகிறோம். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ரெயினாக தான் இருக்குது, மழையாக இருக்குது. காலி பண்ணிட்டு நீங்கள் ரூம் வேணால் ஆனைக்குளத்தில் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. நல்லா ரூம்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. எல்லாம் அங்கே வந்து கவனிக்கிறாங்க. நீங்கள் நிச்சயமாக இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து புக் பண்ணுங்கள். ரேட்டும் வந்து கம்மியாக இருக்குது, நல்லாவும் பண்ணி தராங்க. ஓகேவா? இப்போ அடுத்த நம்ம மூணாறு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடலாம்.